ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து சம்டைம்ஸ் வந்து கட் ஆகும். ஐ மீன் போஸ்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும். அப்படி கட் ஆச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட சொல்யூஷன் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் வந்து கட் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் டெஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளக்இன் பண்ணிவிட்டு இபி மீட்டரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு சாக்கெட்டில் வந்து ரைட் சைடு வந்து வச்சுக்கோங்க. இதில் ரைட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு, லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரலு. பொதுவாக அது ஆல்ரெடி சொன்னது தான் இது. ஃபேஸில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெஸ்டரை வச்சோடனே லைட் எரியணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு நியூட்ரலில் வச்சிங்கன்னா வந்துட்டு லைட் எரியக்கூடாது. அப்படி எரிஞ்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். ரைட் சைடு வந்து நீங்கள் டெஸ்ட் வைக்கும்போது லைட் வந்து க்ளோ ஆகணும். இண்டிகேட்டர் லைட்டு இதில் இருக்கக்கூடிய டெஸ்டரில் இருக்கக்கூடியது. லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச உடனே இது வந்து எரியக்கூடாது. அப்படி எரிஞ்சதுன்னா நியூட்ரல் கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி எரியலைன்னா நியூட்ரல் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெஸ்டர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. இவ்வளோ நாள் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகலை. மேக்ஸிமம் வந்து நியூட்ரல் கட் ஆகிருக்கான்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்க ரொம்ப ஈஸி. லெஃப்ட் சைடு வச்சு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். டெஸ்டரை லைட் வந்து எரியக்கூடாது. எரிஞ்சதுன்னா வந்து நியூட்ரல் கட் ஆகிடுச்சு. ரெண்டுலேயுமே ஃபேஸ் வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃபேஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் கட் ஆகி ஃபேஸ் ரிவர்ஸ் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்டர் சம்டைம்ஸ் வச்சிங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து லைட் எரியும். ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ரெண்டுலேயுமே. இப்போ ஆக்சுவலாக நம்ம நியூட்ரல் வந்து கட் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டேன். அதை டெஸ்டர் வச்சு செக் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நியூட்ரல் தான் கட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒரு வயர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு வயர் இருந்தாலே போதும், ஷார்ட் சைஸில். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூட்ரல் தான் கட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஒரு மெத்தட் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். நியூட்ரல் கட் ஆகிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் மட்டும்தான் பவர் இருக்காது. இது எல்லா வீட்லேயும் வந்து பவர் இருக்கும். ஏன்னா வந்து போஸ்ட்டில் வந்து போயிருக்கும். இது எதனாலும் பார்த்திங்கன்னா ஓவர்லோடுனால தான் அதிகமாக கட் ஆகும். இது நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக வந்துட்டு போர்டில் இருந்துட்டு இது ஐசோலேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை கலர் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கம்பத்துலேருந்து எனர்ஜி மீட்டர் வரும். போஸ்ட்லேருந்து எனர்ஜி மீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இது ஐசோலேட்டர் இல்லைன்னா பழைய மாடல் ஒன்று வச்சுருப்பாங்க ஃப்ளிப் டைப்பில். அதுலேருந்து பார்த்திங்கன்னா டிபி பாக்ஸுக்கு போகும். அப்புறமே பார்த்திங்கன்னா உங்கள் சாக்கெட்டுக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசோலேட்டரில் இருந்துட்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வரும். இதான் ஃபேஸ் அண்ட் நியூட்ரலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வயரை மட்டும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்ருங்க கீழே. அதாவது இன்கமிங்கில் அவுட் கோயிங்கில் வரக்கூடிய, அதாவது வீட்டுக்கு வருவோம் பார்த்திங்களா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வயர் இருக்கும். ஃபேஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டு நியூட்ரல் வயர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லைனா வந்துட்டு பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டே டைமில் கட் ஆச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இபி ஆஃபீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து நைட் டைம். ஏன்னா நைட் டைம் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நைட் டைமில் வந்து அவங்களும் வந்து மேலே ஏறி பார்க்க மாட்டாங்க, லைன்மேன் இபியில். இப்போ இதுதான் ஐசோலேட்டரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வயரை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வயரை அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஒரு வயர் எடுத்துக்கோங்க. அதாவது மேலே நியூட்ரலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டர் மேலே ஃபஸ்ட் 2 ஹோல்ஸில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு எண்டை வந்து அங்கே வச்சுட்டு இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இதிலே இருக்கும் எனர்ஜி மீட்டரோட பாடி. ஐ மீன் இந்த உடன் போர்டு வச்சுருப்பாங்க. பொதுவாக எல்லா இடத்துலையும் அதில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் போர்டுலேயே எங்கேயாச்சும் ஒரு கம்பி மாதிரி கிடைக்குதான்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து பார்த்து கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு உடன் பீஸை வந்து எடுத்துகிட்டு அந்த உடன் பீஸில் வந்துட்டு உங்கள் கம்பி ஏதாச்சும் ஒரு கம்பி இருந்துச்சுனாலே போதும். ஒரு ஃபியூஸ் கம்பி மாதிரி அது வந்து ரோல் பண்ணி நியூட்ரல் வயரை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொடுத்தீங்கனாலே போதும். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுக்கணும். ஃபேஸு இந்த நியூட்ரல் வயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதில் வந்து கொடுக்கணும். இவ்வளோ தான் ஆக்சுவலாக இந்த கனெக்ஷனு. இப்படி பண்ணிங்கன்னா வந்துட்டு நியூட்ரல் வயர் வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டுக்கு நியூட்ரல் வரும். இது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இதாகும்.
இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து பயங்கரமாக இழுக்கும். நார்மலை விட பவர் வந்து அதிகமாக இதாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு வந்து ஆஃப்லேயே தான் இருக்கும், ஒர்க் ஆகாது. இதுதான் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு நைட் டைம்னால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக. ஏன்னா நைட் டைம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இபி மேனோ இல்லை போஸ்ட்மேன் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்புறமே நீங்கள் மார்னிங் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க காலையில் வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க. கம்ப்ளைண்ட் வந்து லாகின் பண்ணிங்கன்னா போதும், இதெல்லாம் பண்ணி அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க நியூட்ரல். இதுக்கு இவ்வளோ தான் ஆக்சுவலாக. நியூட்ரல் வந்து கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு லெங்த் ஒயரு. ரொம்ப லெங்த் வேணால், சின்ன ஒயர் இருந்தாலே போதும். அதை எடுத்துகிட்டு ஐசோலேட்டரோட இன்கமிங் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்டர்லேருந்து ஐசோலேட்டருக்கு வரும். ஐசோலேட்டர் இருந்தாலும் சரி, வேறு எதுனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கமிங்கில் நியூட்ரல் சைடு எந்த சைடு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்துகிட்டு ஜஸ்ட் அது லூப் மாதிரி பண்ணி அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். உடன் போர்டில் கம்பி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு உடன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு கம்பி வந்து சுற்றிக்கோங்க. கம்பிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஃபியூஸ் கம்பினா கூட ஓகே தான். அது ஒரு சின்ன கம்பி. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயர் ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும். வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஜாயின் பண்ணிங்கன்னா நியூட்ரல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் ஆக்சுவலாக சின்ன ஒரு கான்செப்ட் தான் இது. இது மூலிமா நியூட்ரல் வந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்டால் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ கிடச்சிது. அதனால தான் ஆக்சுவலாக நியூட்ரல் கட்டாப்பையும் கனெக்ஷன் கொடுத்து பண்ணது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், அதாவது நியூட்ரல் கட்டாக இருந்தால் எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறது. அது மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சு கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன்ட்ட கேட்டு தான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். நீங்களும் வந்து இந்த செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரீஷியன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், இது வந்துட்டு பவர் அதிகமாக இழுக்கும். அதாவது உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும். நீங்கள் கரண்ட் பில் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. அதேமாதிரி எனர்ஜி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும், ரீடிங்ஸ் எதுவும் வராது. இதுதான் ஆக்சுவலாக இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எலக்ட்ரிக் அண்ட் டெக்வல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.